पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம். மூணாவது டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜீவன் முக்தி ஸ்வரூபம். இதில் ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்தோட ஸ்லோகங்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார். நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். அபியாசம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இமீடியட்டாக ஒரு சாதகன அபியாசத்தை ஆரம்பிச்சிடணும். இமீடியட்டாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி பண்ணணும் அப்படின்னா நமக்கு பகவானுக்கு எவ்வளோ காலம் கொடுத்துருக்காருன்னு தெரியாது. இங்கே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. காலத்தை பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மெதுவாக ஒரு காட்டு யானையை வசப்படுத்துகிற மாதிரி மெதுவாக வசப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சாதனம் எது அப்படின்னா கன்சிஸ்டன்சி. முக்கியமானது அதுதான். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா எதில் வேணாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா போயிட்டே இருக்கணும், தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பண்ணுறீங்க அதில் பார்த்தீங்கன்னா விஷயம் இல்லை. அதனால என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மனசை அடக்கிற ப்ராசஸ் மெதுவாக நடக்கணும். ஆனால் கிராஜுவலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மெதுவாக என்ன ஆகும், மிருதுவிலிருந்து மத்தியமத்துக்கு வரும், மத்தியமத்திலிருந்து தீவிரத்துக்கு வரும். இந்த தீவிரத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தீவிர சம்வேகானாம் ஆசன்னக அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்தில்.
நல்ல தீவிரமா பண்ணும்போது உபாயமும் தீவிரம், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அபியாசம் பண்ற வேகமும் தீவிரம். இந்த ரெண்டும் தீவிரமா இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலேயே பெரிய அபியாசம் எது சுவாமி அப்படின்னு கேட்கும் போது ஒரே ஒரு அபியாசம் தான் ரொம்ப பெருசு. ஏத தாளம்பனம் சிரேஷ்டம், ஏத தாளம்பனம் பரம், ஏத தாளம்பனம் யாத்வா பிரம்மலோகே மகீயதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை அறியவில்லையோ அவன் பிரம்மத்தை அறியவில்லை அப்படின்னு அமிர்தநாத உபனிஷத்துல சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? கட்டோபனிஷத்துல சொல்றதும் சரி இதுவும் சரி, இந்த ஓங்காரம் மாதிரி இந்த உலகத்துல வேற பெரிய ஆலம்பனம் இல்லை. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பிரிஸ்கிரைப் பண்றோம். இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா மிருது மத்திய தீவிர, அது வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான சாதனம். அதுக்கப்புறம் கூடவே என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா சுவாத்தியாயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா வச்சுக்கணும். சுவாத்தியாயம் வந்து முக்கியமானது. கூட சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. 2 எரேசர், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நேரடி சாதனம் சிரவண மனன நிதியாசனம், அதுல நேரடி சாதனம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவ விசாரம், கூட வந்து பாத்தீங்கன்னா பிரணவஜபம் வந்து பாத்தீங்கன்னா பிரணவஜபமும் பிராணாயாமமும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய பண்ற கீ ரெண்டுமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். நம்ம இப்ப செலக்ட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இதுதான் பெஸ்ட், த பெஸ்ட் இதுதான். ஆனா அதை எப்படி ஆரம்பிச்சு பண்ணணும் அப்படின்னும் போது மெதுவா 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 கியர் வந்து பாத்தீங்கன்னா 10 கியர்னு வச்சுக்கணும். ஒவ்வொரு கியரா மாத்திக்கிட்டே போகணும். அவசரப்பட்டோம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சூக்ஷ்மமா நடக்கிற காரியங்களா இருக்கும், நமக்கு ஸ்தூலத்துல தெரியாது. நீங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை ஏதாவது வேரியேஷன் மாத்தி கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஏதாவது பண்ணீங்கன்னாலும் ப்ராப்ளம் ஆயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவசரப்பட்டு நான் மகாரத்துக்கு போறேன், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓங்காரத்துக்கு நடுவுல இருக்கிற அமாத்திரைய தியானம் பண்ண போறேன்னு யாராவது போனீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ட்ரை பண்ணீங்கன்னா மூக்கு உடஞ்சு போயிடும், கீழே விழுந்து தலை அடிபட்டு போயிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும், எப்பவுமே கிரமம் இருக்கணும். யோக சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது சொல்லுது, நல்ல கிரமம் இருக்கு. இந்த உலகத்துல எந்த காரியம் பண்ணாலும் ஒரு கிரமம் அவசியம் தேவைப்படுது. அப்போ கிரமம்ன்றது ஒரு பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்டா நம்ம நட்டு போல்ட்டு போடும் போது எப்படி பண்றோம், த்ரெட்டா ஒவ்வொரு த்ரெட்டா தான் போகும். அவசரப்பட்டு திருவினீங்கன்னா என்ன ஆயிடும், எங்கேயா போய் ஜாம் ஆயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரெட்டை எப்படி நம்ம கரெக்டா போடுறோமோ அதே மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டே போகணும். இது பரிணாம கிரமம் அப்படின்னு பேரு. யோக சூத்திரத்துல முக்கியமானது வச்சிருக்கு, பரிணாம கிரமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மனசு மெதுவா 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 விஷய சிந்தனையில இருந்து பியூரிஃபை ஆகி சுத்த பிரம்மத்துல நிர்குண நிராகாரத்துல நிக்கிற வரைக்கும் ஒரு ரிதம் தேவைப்படுது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண இந்த அபியாசம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உச்சத்துக்கு போகுதோ ஓங்காரத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிராணாயாமம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுபவத்துல நான் பின்னாடிதான் பிராணாயாமத்தை எடுத்திருக்கேன். பிராணாயாமம் தேவையே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலையும் சாயந்தரத்திலையும் 1 மணி நேரம் உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல புண்ணியமும் கூட ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிஷ்டையா ஓங்காரத்தை கரெக்டா காலையில சாயந்தரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மெதுவா 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 விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா சூன்யமாகிறது நம்ம பிரத்யட்சமா பார்க்க முடியும். மெதுவா மெதுவா சூன்யமாயி வந்து பாத்தீங்கன்னா எப்போ மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிக்க ஆரம்பிக்குதோ, விற்பி சூன்யமா ஆகுதோ, எந்த ஒரு விஷயமும் இல்லாம இந்த மனசு ஆகுதோ, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா சஃபலம் ஆயிடுச்சு, பலனுடையதா ஆயிடுச்சு, பலனை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சிருக்கார். இன்னைக்கு ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 14வது ஸ்லோகம். சந்திக்தாயாமபி பிருஷம் சுபாமேவ சமாஹர, சந்திக்தாயாமபி பிருஷம் சுபாமேவ சமாஹர, சுபாயாம் வாசனா விருத்தௌ தாத தோஷோ ந கஷ்சன. சந்திக்தாயாமபி பிருஷம் சுபாமேவ சமாஹர, சுபாயாம் வாசனா விருத்தௌ தத தோஷோ ந கஷ்சன.
நம்ம கடைசி டிப்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பரிணாமங்கள் இருக்கு. பரிணாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் புதுசாக உள்ளுக்குள்ள வரோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒருத்தர் மூட புத்தி இருக்கிறவனுக்கு இந்த அனுஷ்டானமே இல்லை, மகா தாமசிக், அவனை தூக்கி ஓரமாக போட்டுருங்க. அப்புறம் ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்கன்னா அவங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைஃபுக்கு வந்து ஃபிட் இல்லை, அவங்களும் தூக்கி வெளியில போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் அவஸ்தப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சலமா இருக்கிற ரஜோகுண பிரதானமா இருக்கிற மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன காரணத்தினாலும் மோட்ச மார்க்கத்தை கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம மார்க்கம் தான் பெஸ்ட், கர்மத்தில் விட்டுறணும். இப்ப நம்மெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து பாடத்தை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளால பொறுமையா உட்கார்ந்து தொடர்ந்து கேட்க முடியுது அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம அப்படின்னா யாரு அப்படின்னா, மூடம், க்ஷிப்தம் 2 அன்பிட்டு, அப்புறம் விக்ஷிப்தம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தர்மிகளா இருக்கிறோம், நல்ல விஷயத்தை கேட்கிறோம் அப்படின்னாவே 50% நமக்கு சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். மீதி இருக்கிற 50% தான் ரஜோகுணம் தமோகுணம். அப்ப இங்க இருக்கிறவன் தான் சாதகனா ஆகிறான், இவன் தான் சாதகன். அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இங்க இருக்கிறது நம்ம ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா யாராவது மூட க்ஷிப்தத்துல இருந்து விக்ஷிப்தத்துக்கு வரோம், ஏகாகிரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள என்ட்ராகிற போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தான பரிணாமம் அப்படின்னு பேர். அது பேர் வித்தான பரிணாமம். ஏகாகிர சித்தத்தை அடையிற வரைக்கும் மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? விக்ஷிப்தத்துல இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இறங்குவோம், இல்ல அப்படின்னா மேலே ஏறுவோம். மேலே ஏறும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இதுக்கு இந்த விக்ஷிப்தத்துக்கு அடுத்த 4வதா இருக்கிறது ஏகாகிர சித்தம். 70% சத்துவ குணத்துல ஆரம்பிக்கும். இப்ப நம்ம சாதனைகள் பண்ணும்போது ஓங்காரமோ இல்ல ஏதோ பண்றோம் அப்படின்னா மெதுவா இந்த 50ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் 60 டச் பண்ணும் சத்துவ குணம். ஏகாகிரத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உள்ள வர என்ட்ராகும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒர்க்காலிக்கா வெளியில ஊர் சுற்றுவோம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், மூடத்துக்கு போய் தூங்கியும் போவோம், சோம்பலாவும் ஆயிடுவோம். அப்போ நம்மளுக்கு நடுவில் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கீழையும் இறங்கும் மேலையும் ஏறும். உபய பிரவாகினி, அதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பாயக்கூடிய சித்த நதி. நதி வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பாயும், மேலையும் போகும் கீழையும் போகும். யாரோட சித்தம்? நம்மளோட சித்தம். அப்போ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, மேலே கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா வித்தான பரிணாமம் நடந்துட்டு. இந்த பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ நல்லா சமயம் கொடுத்து வெளிமுகமா இல்லாமல் பகிர்முகமா இல்லாமல் அந்தர்முகமாகி ஓங்காரத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, ஜாப் எல்லாம் இல்லை, வேற எல்லா வேலையும் விட்டாச்சு, வெறுமனே ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் மட்டும் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு கிரந்தமத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு, விவேக சூடாமணி இல்லைன்னா மாண்டூக்கிய காரிக்கா, இது மாதிரி ஏதாவது 2 கிரந்தத்துல ஏதாவது ஒண்ணு நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது, பிரியமா இருக்கிறத வச்சுக்கணும். விவேக சூடாமணி பெஸ்ட் கிரந்தம், விவேக சூடாமணி. இதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கணும். மீதி நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தையும் ஓங்காரத்தையும் பண்ணணும். கொஞ்சம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாதனையிலேருந்து கீழே நழுவும் போது வந்து பார்த்தீங்கன்னா புக் படிக்கிறது, விவேக சூடாமணியை படிக்கணும், மாண்டூக்கிய காரிக்காவை படிக்கணும், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு போயிடணும். இது மாதிரி அபியாசம் பண்ண 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 இந்த ஏகாகிர சித்தம் 70% சத்துவ குணத்திலிருந்து என்ன பண்ணும், மெதுவா 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 75, 80, 85, 90ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 95% வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சமாதிகளை நம்ம கிராஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. 70லேருந்து 95 போகிற வரைக்கும் என்னது, சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேஜ் சவிகல்ப சமாதிகளை கிராஸ் பண்ணுறோம். இதை கிராஸ் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல வந்து நம்ம நிக்கிறோம். நம்ம மனசை தாண்டிடுவோம், இந்திரியங்களை தாண்டிடுவோம், புத்தியை தாண்டுவோம், எல்லாத்தையும் தாண்டி தூக்கத்துல எப்படி நம்ம பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா சவிகல்ப சமாதி. அது வரைக்கும் சவிகல்ப சமாதின்னு பேர். அப்ப 70லேருந்து 95% போகிற வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சமாதி பரிணாமம் அப்படின்னு பேர். அதுவும் பரிணமிக்குது, மெதுவா 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 தான் அந்த பரிணாமங்கள் நடக்கும். குழந்தை பெக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் தேவைப்படுற மாதிரி மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகுது. பேபி வந்து அம்மாவோட வயிற்றுல திடீர்னுலாம் வந்து க்ரோத் ஆயிடாது. இப்போதான் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தோம், ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க ரொம்ப கன்சீவ் ஆயிருக்கு, நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. எங்க குழந்தை பிறக்க போகுது, எப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. நாளைக்கே பிறந்துருமா? நாளைக்கே எப்படி பிறக்குங்க, 10 மாதம். ஐயோ 10 மாதம் வரைக்கும் நான் எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. இன்னும் 10 மாதம் காத்துட்டு இருந்தாதான் குழந்தை பிறக்கும்.
நீங்க ஹரியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹரி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, பிறக்கவே பிறக்காது. 10 மாசம் ஆகணும். நல்லா பூர்ண பிரசவம் நடக்கணும்னா 10 மாசம் ஆகணும். அதே மாதிரி நம்ம சாதனை வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஒரு கிரமம் இருக்கு, சமாதி பரிணாமம். இந்த சமாதி பரிணாமத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க, பரம் பிரசங்கியானம்னு பேர். அந்த இடத்துல பிராணனையும் நான் ஆப்ஜெக்ட் பண்றதுன்னு பேர். அந்த பிராணனை ஆப்ஜெக்ட் பண்றதுன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா எண்ணங்களற்ற மனதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றதுன்னு பேர். அதை ஆப்ஜெக்ட் பண்ணும் போது இது நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பண்ணி 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 மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்நியதாக்கியாத்தின்ற அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சத்துவ குணத்தோட 98%. இதுலயும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து இருந்து அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தியில ரொம்ப உச்சமானது அப்படின்னு பேர். அந்த இடத்துல நேத்தியில அந்த பிராணன் அவித்யாவையும் நான் இல்லை, இது இல்லை, நான் இல்லை அப்படின்னு பரவைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா இவன் என்ன பண்றான், தான் 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 தான்லயே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறான். வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டா இருக்கிற அந்த பிராணனையும் பார்க்கறத விட்டுறான். விட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு நிற்பான். ஆனா நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா அதுலயும் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுமானா ஆக முடியாது. அப்ப அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகாம என்ன பண்ணுவான், மேலே ஏறுவான், கீழே இறங்குவான். எண்ணங்கள் இல்லாம தான் 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 தான்ல நிக்க முடியும். திரும்ப தான்ல இருந்து கீழே இறங்கும் போது சித்தத்தோட கனெக்ட் ஆகும். சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் வேற, நான் வேற, நான் வேற, இது வேற அப்படின்னு ஒண்ணு சித்தத்தை இல்லை அப்படின்னா அவித்யாவை, இல்லைன்னா பிராணன். அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தம், இல்லைன்னா பிராணன் தான் அவித்யா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நான் இல்லை நான் இல்லைன்னு பார்ப்பான். அதை பார்த்து பார்த்து அதை திரும்ப திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் 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 தான்ல நிற்பான். அப்போ தான்ல நிற்பான், கீழே இறங்கினா அப்படின்னா அந்நியதாக்கியாத்தின்ற விவேகம் பண்ணுவான். இந்த ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ண ஆரம்பிப்பான். மெதுவா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும், மெதுவா மெதுவா மெதுவா. அந்த தான்ல நிற்கிற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மெதுவா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அங்கேயும் ஒரு பரிணாமம் இருக்கு. அந்த பரிணாமத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர். அப்ப இப்ப நம்மள்ட்ட இருக்கிற பரிணாமம் வித்தான பரிணாமம்னு பேரு. நம்மளுடைய அனுஷ்டானம் சில சமயம் நல்லா போகும், சில சமயம் ஃபால் டவுன் ஆயிடும். சில சமயம் நல்லா போகும், கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம், கீழே இறங்குவோம். நமக்கு இப்ப பரிணாமம் நடக்கும், வித்தான பரிணாமம். ஏகாகிர சித்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு 95 வரைக்கும் சமாதி பரிணாமம். அப்புறம் 98க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துக்கும் இந்த தேகத்துக்கும் வந்து மேலே ஏறி சொரூபத்துக்கு வருவீங்க, திரும்ப தேகத்துக்கு வருவீங்க, சொரூபத்துக்கு போவீங்க, தேகத்துக்கு வருவீங்க. அப்படி இருக்கிறதுக்கு பேரு நிரோத பரிணாமம் அப்படின்னு பேரு. இந்த பரிணாமம் நடக்கும் போதே யாராவது வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டான் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கு, சாதனையில போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த மந்திரம் சொல்லுது, சந்திக்தாயாம் அபி பிருஷம் சுபாமேவ சமாஹர. சந்திக்தாயாம் அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, விருத்தி சூன்யம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பூர்ணமா ஆயிருக்கா இல்ல பூர்ணம் ஆகலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, நான் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுபாம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் வந்து அமிர்த பிந்து உபனிஷத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனோகி த்விவிதம் புரோக்தம், மனசு 2 விதம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் சுத்தம் அசுத்தம் காம சங்கல்பம், சுத்தம் காம விவர்ஜிதம். சுத்தமான மனசுன்றது வந்து தாட்டோட இருக்கிறது அசுத்தம், தாட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் சுத்தம்னு பேரு. மனயேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம். இந்த மனசு எந்த ஒரு ஆப்ஜெக்டோடையும் சேர்ந்தது அப்படின்னா அது பந்தம். எந்த ஆப்ஜெக்டோடையும் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம், விஷயமில்லாத மனசா ஆகுது அப்படின்னா எண்ணங்கள் அற்ற மனசாச்சுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம் அப்படின்னு பேர், அதான் முக்தின்னு பேர். அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனை இல்லாம ஆகுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க இறங்குவோம், திரும்ப விஷய சிந்தனைக்கு வரும், மேல கீழே மேல கீழே ஆயிட்டே இருக்கும். அவசரப்பட்டுறக்கூடாது. யாரெல்லாம் இப்ப சொசைட்டில பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவசரப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க, சொசைட்டில இறங்கியிருப்பாங்க. நீங்க யாரையாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரரையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரமண மகர்ஷியையும் நல்லா ஆசிரியம் பண்ணிங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமண மகர்ஷி பண்ண காரியம் ரொம்ப ஸ்பஷ்டம்.
அவசரமே படலை. அவர் வந்து இவர்தான் சேஷாத்ரி இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் பார்த்து கீழே கொண்டுட்டு வந்தார். ரொம்ப லேட் ஆனதுக்கு பிறகுதான் 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வெளியில வந்தார். அப்ப 25 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் அடைஞ்சதுல நிக்கிற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் கூட வரக்கூடாது, நான் பிரம்மமா இருக்க அப்படின்னு சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்லயே நின்று நல்ல சாலிட் ஆகணும். கொஞ்சம் கூட டவுட் இருந்துச்சு அப்படின்னா சந்திக்தாயாம் அபி, கொஞ்சோண்டு சந்தேகம் இருந்தாலும் கூட அந்த மாயா என்ன பண்ணுவோங்கள, கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா இழுத்து கொண்டு வந்து ரோட்ல விட்டுரும். அதனால்தான் சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயத்தை 4 விஷயத்தை விடவே கூடாதுன்னு சொல்லுவோம். அக்னியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருக்கட்டுமே அப்படின்னு விட்டீங்கன்னா அது வீட்டையே நாட்டையே எரிச்சிடும். அக்னியை வந்து பாத்தீங்கன்னா உபசமம் பண்ணும்போது எங்கேயாவது ஊருக்கு போறீங்க வரீங்க, அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல ஏதாவது ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இருந்துட்டு போட்டுமே, அதுவா அணைஞ்சிட்டோம் அப்படின்னு போகக்கூடாது. வீட்டுக்கு வெளியில போறீங்க அப்படின்னா அக்னியை சாமியம் படுத்திட்டு தான் போகணும். அதே மாதிரி எங்கேயாவது அக்னியை மிச்சம் வைக்க கூடாது. அதே மாதிரி சத்ருவை வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டு மிச்சம் வைக்க கூடாது. சத்ருவை விட்டீங்கன்னாலும் அவனும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணுவான். சத்ருவை விடக்கூடாது. கடன் ரிணம், நமக்கு வந்து ஏதாவது கடன் லோன் இருக்கு அப்படின்னா அந்த லோனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு விட்டீங்கன்னா அது பெருசா ஆயிடும். அதனால லோனையும் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் வைக்க கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, மிச்சம் வைக்க கூடாது. இந்த நாளும் உங்களை நீங்க இருந்துட்டு போட்டுன்னு கொஞ்சமாவது இருக்கட்டும்னு விட்டீங்க அப்படின்னா அது பின்னாடி நாசம் பண்ணும். அப்போ பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்தையும் மிச்சமில்லாமல் செய்து அவன் பிராமணனாகின்றான். மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாக அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. நிஷ்டைய கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனக்குறைவோட பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு நமக்கு ஒரு டவுட் வருது, இன்னும் பத்தாது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகுறது பத்தாது, இன்னும் தேகத்தோடது கொஞ்சம் இருக்கு, தேகத்துல கொஞ்சம் அபிமானம் இருக்கு, சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லைட்டா தாட்ஸ் ப்ராசஸ் வந்து வருது, காமக்ரோதங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம இமீடியட்டா என்ன பண்ணணும், சந்திக்தாயாம் அப்படின்னா சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு சந்தேகம் வந்தாலும் கூட திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பிரிஷம்ன்றதுக்கு அர்த்தம் மறுபடியும் சுபாமியேவ சமாகர, திரும்பவும் அந்த நிரோத பரிணாமத்திலேயே மனதை நிரோதத்திலேயே அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிர்விஷயமாவே இந்த மனசை வைக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்தை செய்ய வேண்டும். சுபாயாம் வாசனா விருத்தவ், அப்ப அந்த வாசனா எப்படிப்பட்டது, சுபத்திலேயே. என்ன வாசனை, நிரோத பரிணாமம். அந்த நிரோத பரிணாமத்துல உண்டாகிறது எதுனா நிரோத சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். நான் வந்து பாத்தீங்கன்னா காஃபி சாப்பிட்டேன், அது என்ன ஆயிடுது, இப்ப திரும்ப எனக்கு காஃபி சாப்பிடணும்னு சொல்லுது அப்படின்னா அது காஃபியோட சம்ஸ்காரம்னு பேர். அது திரும்ப திரும்ப என்னை காஃபி சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் திரும்ப திரும்ப காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி நம்ம நிரோதம், எண்ணங்கள் இல்லாம நம்ம கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாசனையா மாறிடும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் இல்லாம நிக்கிறதுக்கு நம்மளை வந்து தூண்டும். அப்ப எண்ணம் இல்லாம திரும்ப நிக்கிறது, திரும்ப கீழே இறங்குவோம், திரும்ப எண்ணம் இல்லாம நிக்கிறது, திரும்ப கீழே இறங்குவோம், திரும்ப எண்ணம் இல்லாம நிக்கிறது, திரும்ப 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 அபியாசம் பண்ணி பண்ணி எண்ணங்கள் இல்லாத நிலை நல்லா சாலிடா உண்டாகிற வரைக்கும் அபியாசம் பண்ணணும். அப்படி அபியாசம் பண்றதுனால நிரோத சம்ஸ்காரம் வளர 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 சுபாயாம் வாசனா விருத்தம். சுபவாசனானா இந்த இடத்துல என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நிரோத சம்ஸ்காரம் வளர 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 தாத்த தோஷோ ந கஷ்டன, எந்த ஒரு தோஷமும் இல்லை, எந்த ஒரு தோஷமும் வந்து பாத்தீங்கன்னா சித்திக்காது. ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்ற வித்யாரணி சுவாமி என்ன சொல்றாரு, சுபவாசனா அபியசியமானா. சுபவாசனான்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப நிரோத சம்ஸ்காரம்னு சொன்னேன். ஆக்சுவலா எங்கெங்கெல்லாம் சுபவாசனை, இப்ப நம்ம வந்து வித்தான பரிணாமத்துல இப்ப நம்ம இருக்கோம். வித்தான பரிணாமத்துல இருக்கும் போது என்னது, வெளியில போறோம், ஊர் சுத்துறோம், எல்லா லௌகிகமான காரியங்கள்லாம் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் அசுபம்னு பேர். எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீவிரமா வந்து சுவாத்தியாயத்தையும் ஜபத்தையும் பிராணாயாமத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, ஏகாந்த வாசம் பண்ணிக்கிட்டு, அப்ப நமக்கு தெரியணும் என் மனசு இயல்பாவே வெளியில போகிறதுக்கு இச்சை வரல,
யார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா காசிப் பண்றதுக்கு இச்சை வரல, பாலிடிக்ஸ் பேசுறதுக்கோ இல்லை வீடியோ சீரியல் பார்க்கறதுக்கோ இல்லை சினிமா பார்க்கறதுக்கோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அதே மாதிரி விதவிதமா வெரைட்டியா ஃபுட் எடுக்கணும்னு ஆசை வரல, எங்கேயோ ஊர் சுத்தணும்னு ஆசை வரல, யாரோடையும் பேசணும்னு ஆசை வரல அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னாவே நம்ம சாதனங்கள் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப சுபம் எது? நமக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துல வித்தானத்துல இருக்கிறவனுக்கு நல்ல சாஸ்திர சிரவணமும் மெதுவா ஓங்கார அபியாசமும் பிராணாயாமமும் மெதுவா வாசனையா மாறுறது சுபவாசனைன்னு பேர். இதே ஏகாகிர சித்தத்துல இருக்கக்கூடிய சமாதி பரிணாமம்ன்றது என்ன சுபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா போறது. ஓங்காரத்திலேயே மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? மெதுவா சமாதி அபியாசம் பண்ணுவீங்க. அகாரம், உகாரம், மகாரம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சமாதின்னு பேர். அங்க சுபம் எது அப்படின்னா, அகாரத்தை விட்டுட்டு உக்காரத்துக்கு, உக்காரத்தை விட்டுட்டு மகாரத்துக்கு அப்படின்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மேல ஏறுறது சுபம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தினால வளரும். அதுக்கப்புறம் கடைசியில தான் இந்த நிரோத சம்ஸ்காரத்தோட உத்பவம். அதுதான் வாஸ்தவத்துல சுபம், சம்சாரத்தை நாசம் பண்ண. அப்போ இது வரைக்கும் நம்ம போகணும். ஆச்சாரிய சொல்றாரு சுபவாசனா அபியசியமானா, சுபவாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணக்கூடியவன் சம்பூர்ணாவா நவா இதி யதா சந்தேக, எப்பொழுது உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு சித்தம் ஆயிடுச்சா இல்லையா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வித்தான சம்ஸ்காரத்துல இருக்கோம், வித்தான சம்ஸ்காரத்தை நம்ம கிராஸ் பண்ணிட்டோமா இல்லையா, அப்புறம் சமாதி சம்ஸ்காரத்தை நம்ம கிராஸ் பண்ணிட்டோமா இல்லையா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரத்தை கிராஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட் வருதோ அந்தந்த இடத்துலலாம் அப்பெல்லாம் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சுபாம் அபியஸ்யாத் ஏவ. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அபியஸ்யேத் ஏவ, கண்டிப்பா சுபத்தையே திரும்ப அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் தான் யார் போன் பண்ணி கேட்டாலும் நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் எதுவும் பண்ணாதீங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. டும் டக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் நடக்காது. டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி வந்து ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா யோகேன்னு ஞாத்தவிய மனசுல வச்சுக்கோங்க. வெறுமனே நீங்க வந்து தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தை பண்ணிக்கிட்டே போங்க. உங்க ஒரே வேலை என்ன அப்படின்னா, சாமி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு பேசாம ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓங்காரமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மத்துக்கு கொண்டு போகும், சூக்ஷ்மத்துல இருந்து காரணத்துக்கு கொண்டு போகும், காரணத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க துரியத்துக்கும் போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பேசாம சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டு, முடிஞ்சா பிராணாயாமம், கொஞ்சம் ஏஜா இருந்ததுன்னா பிராண வீக்ஷணம், இதை மட்டும் பண்ணிக்கிட்டு ப்ராசஸை மட்டும் திரும்ப அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தீர்க்க காலம் பண்றதுனால என்ன ஆகும்? திரும்ப அதையே பண்றதுனால ஒருவேளை நான் கிராஸ் பண்ணியிருந்தேன்னா ஆகட்டும், கிராஸ் பண்ணியிருந்தாலும் என்ன, என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சாமி நான் எனக்கு அடைஞ்ச மாதிரி இருக்கு, நான் இதை அடைஞ்சிட்டா. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடைஞ்சவன் ஏதாவது சொல்லுவானா, எனக்கு பசி திருந்துருச்சுன்னு யார்கிட்டயா சொல்லுவோமா? நம்ம பசி திருந்து போச்சு அவ்வளவுதான். நீங்களே என்ன பண்ணுவீங்க? ஃபுட் எடுத்து ஓரமா வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இருந்துட போறீங்க. அப்ப நான் ஒண்ணு எனக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னாவே என்ன அர்த்தம்? அது ஆகலைன்னு அர்த்தம். எனக்கு இது டவுட்டா இருக்கு, அதால்தான் நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செக் பண்றதுக்கு, எதுக்கு கிராஸ் செக் பண்ணணும்? பசியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செக் பண்றோமா? தலைவலி போயிடுச்சா இல்லையான்னு கிராஸ் செக் பண்றோமா? அதே மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நம்ம அறிவோம். நமக்கு சாலிடா ஆகல அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன பண்றோம், இது சரியா அப்படின்னு கேட்போம் சந்தேகத்தோட. நம்ம கேட்கிறோம்னாவே என்ன அர்த்தம்? நமக்கு அதுல சந்தேகம் இருக்கிறது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதுல நிச்சயம் உண்டாகவில்லை. அப்ப நிச்சயம் உண்டாகலதுன்னு போதுதான் கேள்வி வருது. ரமணர் எங்கேயாவது போய் சந்தேகம் கேட்டிருப்பாரா? எங்கேயாவது அது மாதிரி இது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்ப சாலிடா வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியணும், நம்ம அபியாசம் வந்து ப்ராசஸ்ல இருக்கும்போது பலவிதமான சந்தேகங்கள் உண்டாகும். முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஈல்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அப்ப என்ன மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா சந்தேகம் வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும்னா, சந்தேகம் இல்லாம போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அபியாசத்தை திரும்ப
அபியாசத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேஸ்டா போயிடாத சுவாமி. அப்ப அடைஞ்சதுக்கு பிறகு நான் பண்றது வேஸ்டா போயிடாதா அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு தத்யதா. எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தத்யதா சகஸ்ர ஜபி பிரவருத்தஸ்ய. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஜபம் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்பதான் நாங்களாம் ரொம்ப பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 தீக்குச்சி எடுத்து வச்சுப்பேன். மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல ஸ்டிக், இல்லைன்னா 10 பூ வச்சுப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ஜபம் பண்ணணும் அப்படின்னு காயத்ரி 1000 பண்ணணும்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஜபிச்சுக்கிட்டே இருப்போம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கையில பண்ற ஜபம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல சொல்லி கொடுக்கறதே வந்து காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா 1 2 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 4 5 6 7 8 அதுக்கப்புறம் வந்து 9 10 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரும். இங்க இருந்து ஆரம்பிப்போம். 1 2 1 2 அப்புறம் 3 4 5 6 7 8 9 10 திரும்பவும் 11 அங்கேயே 11 12 13 14 15 16 17 18 19 20 திரும்ப 21 22 இது மாதிரி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போமா. ஒரு 100 ஜபத்துக்கு கூட ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எண்ணிடலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா அங்கவஸ்திரம் போட்டு காயத்ரி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கவஸ்திரம் போட்டுட்டு மூடி மறைச்சிக்கிட்டு இந்த கையில தான் யாராவது சந்தியா பண்றவங்க பாத்தீங்கன்னா இப்படி அங்கவஸ்திரத்தினால இதை மறைச்சிக்கிட்டு இந்த முகத்துக்கு நேரம் வச்சுக்கிட்டு இதை பண்ணுவாங்க. கவுண்டிங் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா விரல்லையே பண்றது. 108 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளமே வந்தது இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 108 பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கும் எனக்கு. 108 பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொன்னார், வந்தார். அவர் வந்தார். நான் ரொம்ப பெருமையான நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 108 ஜபம் பண்றோம், ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா, என்ன ஜபம் பண்ற அப்படின்னாரு. காயத்ரி பண்ணிட்டு இருக்க சாமி. காயத்ரி பண்றியா, எவ்வளவு பண்ற அப்படின்னு கேட்டார். எவ்வளவு பண்றியா, சகசிரம் பண்ணுவியா அப்படின்னாரு. சகசிரமா, 1000மா? ஏங்க 108க்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பண்றவங்களுக்கு 108 ஜபமே உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டம். இவருன்னா 1008ன்றாரு அப்படின்னும் போது, சாமி 1008 பண்ண முடியுமா அப்படியே அப்படின்னா, பண்ண முடியுமே. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 பண்ணு பார்க்கலாம், 900 ஆயிடுமே. ஒரு வேலைக்கு 300 பண்ணு, 900 ஆயிடுமே. அப்ப ஒரு வேலையில மட்டும் 400 பண்ணு, 1000 ஆயிடுமே. ஓ, இது மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக். சரி அப்படின்னு உட்காந்தாச்சு. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா 300 பண்ணலான்னு உட்காந்துட்டேன். கையில எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 100 போகும்போது 100 தாண்டி போகும்போது கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். 300 போறதுக்குள்ளார இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாது. 100 போயிட்டு இருக்கா, 200 போயிட்டு இருக்கா, எவ்வளவு போச்சு, 10 அதிகமாச்சா 10 கம்மியாச்சா, ஆகாது. அதுக்கப்புறம் மாலையை உருட்டுவோம். நான் என்ன பண்ணேன், அப்புறம் சாமிகிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி கையில எண்ணுனா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. அப்படியா, சரி என்ன பண்ணு அப்படின்னா ஒரு ஜபமாலை வச்சு பண்ணு, 100 வரைக்கும் கையில பண்ணு, 100க்கு மேல பண்ணணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்டுனா ஒரு ஜபமாலை வச்சு பண்ணு. அப்போ உனக்கு அதை மேரு மணின்னு ஒரு மணி இருக்குல்ல, அது வந்தோன்னு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 100 ஆயிடுச்சுன்னு ஒரு கவுண்டிங் வந்து. அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா ஒரு மேட்ச் பாக்ஸோட இது வச்சுக்கோ, பக்கத்துல ஒரு தீக்குச்சி எடுத்து வை, இல்லைன்னா ஒரு 10 பூவை வச்சுக்கோ, 3 பூ வச்சுக்கோ, ஒரு பூ எடுத்து ஒரு மாலை முடிஞ்சோட ஒரு பூ எடுத்து இப்படி வச்சிரு பக்கத்துல அப்படின்னு. சரிங்க சாமி, ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு. மெதுவா 300 பண்ற வரைக்கும் எதுவும் பிரச்சனையே வராது. 3 பூவை தான் வச்சிருப்போம். 300ன்றது ஈஸியா நடந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஆவணி ஆவிட்டம்லாம் வரும்போது வந்து 1000 ஜபம் பண்றதெல்லாம் பண்ணி ஆகணும். காமோ காட்சி மன்னிர காட்சி நமோ நமகன்னு ஒரு ஜபம் வந்து 1000 பண்ணி ஆகும். அந்த நாள் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபேஸ் பண்றேன். 1000 ஜபம் பண்றது. 108 தான் பண்ணுவோம் எப்பவுமே. 1000 ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்து ஆரம்பிச்சா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 தீக்குச்சியை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஜபம் முடியும் போதும். 5க்கு மேல வரும்போது இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் எடுத்து வச்சோமா, இல்ல இங்க இருந்து இங்கே எடுத்து வச்சோமா. 6க்கு மேல போகும்போது கன்ஃபியூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இல்லாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எடுத்து வச்சோமா இல்லையா அப்படின்னு ஜபம் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே போராட்டம். ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சாதனா காலத்துல ஒரே மாதிரிதான் ப்ராப்ளம் போல இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு, சகஸ்ர ஜபி பிரவருத்தஸ்ய. 1000 ஜபம் பண்ணணும்னு ஒருத்தன் பிரவருத்தி ஆனா அப்படின்னா
தசமி சதசகஸ்ர தச சங்கியா யதா சந்திக்தா. 10வது வரும்போது 100 பண்ணிட்டே இருப்பீங்க. 10வது குச்சி எடுத்து வைக்கணும், 10வது பூ எடுத்து வைக்கணும். அது அந்த இடத்துல டவுட் வந்துருச்சு, நம்ம 1000 பண்ணணுமா இல்லையா அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, அது மாதிரி எப்ப உனக்கு சந்தேகம் வருதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நான் என்னோட தெரிஞ்ச சுவாமிகிட்ட நான் கேட்டேன், சுவாமி சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன சுவாமி பண்றது, நம்ம முடிச்சோமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னும் போது ததா புனரபி சதம் ஜபேத். அப்போ ஒரு மாலை எக்ஸ்ட்ரா நீங்க பண்றது, 1000 டவுட் வருது, நம்ம பண்ணது எங்கேயாவது விட்டுட்டோமோ, 900 தான் பண்ணிருப்போமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, அப்ப 900 அப்படி இருக்குமா இல்ல 1000 அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஜபத்தை என்ன பண்ணணும், பண்ண வேண்டும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அசம்பூர்ணவ் அசம்பூர்த்தவ் சம்பூர்த்தி. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது பூர்த்தியா இல்லாம இருந்துச்சுன்னா இந்த நீங்க பண்ற 100 ஜபம் அதை பூர்த்தி பண்ணிடும். ஒருவேளை சம்பூர்த்தவுத்து, ஒருவேளை அது ஏற்கனவே நீங்க 1000 பண்ணியிருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தது விருத்தியா ந சகஸ்ர ஜபோ துஷ்யதி துஷ்யதி. அது வந்து பாத்தீங்கன்னா துஷ்யதி அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஜபம் பண்றதுனால 1100 ஏதாவது கெட்டு போக போகுதா, தோஷமா அப்படின்னு கேட்டினா எந்த தோஷமும் உண்டாவதில்லை. ததுவது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு நீங்க நிப்பாட்டீங்கன்னா தோஷம் வந்துடும் பூர்த்தியாகாம. ஆனா எக்ஸஸா நீங்க பண்றது எதுவுமே என்ன ஆகாது, தோஷம் வரவே வராது. அதுக்காக தான் நான் சொல்லுவேன், எந்த அபியாசமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, என் நாத பிரம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில போவார். இப்ப கொஞ்சம் திருந்திட்டேன். என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 100 rupees அதோட ஒர்த் வந்து 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன பண்ணுவேன், 300 rupees கொடுப்பேன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 rupees போதும் சாமின்னு வலுக்கட்டாயமா 100 மட்டும் எடுத்துட்டு மீதி 200 வச்சுட்டு போயிடுவார். அங்க போனோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 125 ரூபான்றான். இப்ப என்ன பண்ணுவீங்க, திரும்ப வரணுமா, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்துட்டு போகணும். இதோட புத்திசாலித்தனம் என்னது, போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸஸா கொஞ்சம் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, இப்ப கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே, எக்ஸஸா எடுத்துட்டு போங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறீங்களோ திரும்ப பேலன்ஸ் கொண்டு வந்து கொடுங்க. ஒருவேளை நீங்க கம்மியா கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், ரிட்டர்ன் வர வேண்டி இருக்குமா. இதேதான் விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அனுஷ்டானத்திலையும் சரி இல்ல வெளி விவகாரங்களையும் சரி எக்ஸஸா பண்றதுனால தோஷம் இல்லை. ஆனா குறையா பண்ணிட்டோம் அப்படின்னா தோஷம் வந்துவிடும். இந்த விஷயத்துல சமாதிக்கு போனவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எரர் பண்ணியிருக்காங்க. நான் நார்த் இந்தியா ஃபுல்லா சுத்தினதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டைய சம்பாதிக்கிற விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்துல நிறைய பேர் ஃபேமஸா இல்லாம இருந்திருக்கலாம். ஃபேமஸா இருந்தவங்கல்ல ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிடா வந்து பாத்தீங்கன்னா பண்ணதில்லை. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, சமாதியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிஷ்டைய சம்பாதிச்சார். கொஞ்சம் கூட இங்க அங்க ஆசிலேஷனே இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன துளி கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லாத அளவுக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அட்டைன் பண்ணதுக்கு பிறகு ஏதாவது ஒரு கிளிம்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று அட்டைன் பண்ணுவாங்க. அட்டைன் பண்ண மாத்திரத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா அடைஞ்ச மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, அடைஞ்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கிடுவாங்க. இறங்குன மாத்திரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பரமபத விளையாட்டு மாதிரி என்ன மேல இருந்து ஒரு பெரிய பாம்பு என்ன பண்ணும் கீழே கொண்டு வந்து கிரவுண்ட்ல விட்டுரும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு. இதே மாதிரி பரமபத விளையாட்டு மாதிரியே மேல போனவன் என்ன பண்ணுவான் கீழே வந்துருவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஸ்டேர் கேஸ்ல வந்து ஒரு இது இருக்குல்ல, என்னது லேண்டிங் பிளேஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து 3rd floor ஏறுறோம் அப்படின்னா இப்படி கிராஸ் பண்ணி அங்கங்க நிக்க வைக்கிறோம் பாத்தீங்களா, என்ன தெரியல அதுக்கு என்ன சொல்லுவீங்க, லேண்டிங் தானே. சரி, அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க 10 ஸ்டெப் ஏறி விழுந்தீங்கன்னா கூட எங்க வந்து விழுவீங்க, அங்கதான் வந்து நிப்பீங்க. அந்த லேண்டிங் பிளேஸை வைக்காம ஒரே ஸ்ட்ரெச்சா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், மேல இருந்து ஒரு ஸ்டெப் நீங்க வந்து நழுவுனாலும் 100% கீழே கொண்டு வந்து உங்களை விட்டுரும். அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவித்யாலெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பிராணாயாமத்துல முக்கியமானது. நான் எல்லா ஓங்காரத்திலயும் இல்ல பிராணாயாமத்திலயும் எல்லாத்துக்கும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபியாசத்தை பண்றீங்கன்னா அந்த அபியாசம் நல்ல ஸ்திரத்தன்மை வர வரைக்கும் ஒரு 3 மாசம் எனக்கு அது சுவாபாவிகம் ஆகணும்.
அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மேல போயிடக்கூடாது. ஒன்ன இருந்து அதை சித்தப்படுத்தி அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகி நின்று அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு 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 பிராணாயாமத்தை ஒரு 300 பண்றோம், 300 இது காயத்ரி பண்றோம் அப்படின்னா 300 காயத்ரி நல்லா நிக்கணும். ஒரு 3000 பிரணவம் பண்றோம் அப்படின்னா 3000 பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெயினே இல்லாம சுவாபாவிகம் ஆகிற வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணணும், சித்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் 400க்கு போகணும், 500க்கு போகணும். காயத்ரியா இருந்தா, பிரணவமா இருந்தா 4000 5000 அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். ஒவ்வொன்றுத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னுத்துல நின்று சஸ்டெயின் பண்ணி அதை சித்தப்படுத்தி இது பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீவித்யால முதல் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணபதி மந்திரம் கொடுப்பாங்க. 3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மந்திரமும் இருக்காது. முறையா கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா சோடசி போறதுக்கு முன்னாடி முதல்ல கணபதி மந்திரம், சுவாதிஷ்டானத்துக்கான மந்திரம், இது நம்ம மூலாதாரத்துக்கான மந்திரம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை ஜபம் பண்ணுவோம். 3 வருஷம் பண்ணி அதுக்கு அடுத்து வரவே வராதுன்றவாங்க குருநாதர்கள் சொல்றாங்க, பக்கத்திலே வராதிங்கன்னு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அந்த ஜபம் என்ன ஆயிருந்தா சுவாபாவிகமா ஆனதுக்கு பிறகு நீங்க கீழே விழமாட்டீங்க அப்படின்னும் போது அடுத்த ஜபத்துக்கு போவோம். பாலா அதிபலா பலா அதிபலா அப்படின்னு 2 மந்திரங்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு போயிட்டே இருக்கும். அவ்வளவு ஈஸியாலாம் ஆக முடியாது. அந்த சோடசி மந்திரம் வந்து உபதேசம் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் அது மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு, நீங்க பேப்பர் சண்டே சென்னை மேகசின் ஏதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டு ஏதாவது எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சிம்பிளிஃபை குண்டலினி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று எடுத்து போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும். இப்போ இருக்கான்னு தெரியல, நான் சென்னையில இருக்கும்போது முன்னாடி எப்படி இருந்துச்சு, 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சிம்பிளிஃபை குண்டலினி அப்படின்னு அங்கங்க விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். குண்டலினா சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சக்கரங்களை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரத்தையே உங்களுக்கு பேக்கப் பண்றேன் அப்படின்னு. ஆக்ஞா சக்கரத்தை டைரக்டா பேக்கப் பண்றேன் அப்படின்னா நீ எங்க நிக்கிற அப்படின்னு கேட்கணும். ஆக்ஞா சக்கரத்தை எனக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து இது பண்ற போது உத்காட்டனம் பண்ண முடியும், உன்னால ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி, நீ இப்போ எங்க இருக்க, எந்த சக்கரத்தை நீ இருக்கன்னு நான் கேட்பேன். அதுக்கான அடையாளம் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. வியாபாரிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமயம் எடுக்கணும். அந்த மந்திரங்களை சித்திப்படுத்தணும், ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அங்க தேவதைகளை சித்திப்படுத்தணும், அதுக்கான லட்சணங்கள் நம்மள்கிட்ட தெரிய ஆரம்பிக்கணும். அப்ப மெதுவா ப்ராசஸ் நடக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தான் போய் ஆகணும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அவசரமே படக்கூடாது. எக்ஸஸா பண்றதுனால இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட சிஷ்யர் கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், என்ன சாமி இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிதித்தியாசமே போற, ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது குறை இருக்கா அப்படின்னா, மனநத்துல இருக்கிறதுனால ஏதாவது குறை இருக்கா அப்படின்னா ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனா அவசரப்பட்டு நான் மனநத்தை முடிச்சுட்டு நான் போனேன்னா திரும்ப வர வேண்டி இருந்துச்சுன்னா அது மாதிரி வந்திருக்கேன். இப்போ போன முறை நான் போயிட்டு வந்திருக்கேன். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனநத்தை பூரணம் பண்ணாம நிதித்தியாசனத்துல உட்கார முடியாது. அப்ப எக்ஸஸா பண்ணினாலும் தோஷம் இல்லை, ஆனா குறைவா பண்ணினீங்கன்னா தோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால சுபத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சந்தேகம் இல்லாம விருத்தி நிரோதம் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அபியாசத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் நான் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் அனுஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டாம பண்ணிக்கிட்டே போகணும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் சொல்லு. அவ்யுத்பன்னமனாயாவத் அவ்யுத்பன்னமனாயாவத் பாவனா பாவனா பாவனஜ்ஞாத தத்பதஹ பவான் பவான் அஜ்ஞாத தத்பதஹ பவான் அவ்யுத்பன்னமனாயாவத் பவான் அஜ்ஞாத தத்பதஹ குரு சாஸ்திர பிரமாணைஸ்து குரு சாஸ்திர பிரமாணைஸ்து நிர்ணீதம் தாவதாச்சரஹ நிர்ணீதம் தாவதாச்சரஹ. இதை ஹைலைட் பண்ணீங்க, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்டீங்கன்னா அவ்யுத்பன்னமனா அப்படின்னா வியுத்பன்னம் அப்படின்னு என்ன அர்த்தம், உற்பத்தி ஆகிறதுன்னு அர்த்தம். எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா விற்பத்தி ஆகிறது. வியுத்பன்னமனா இப்ப நம்மகிட்ட எல்லாம் இருக்கிறது என்னது, வியுத்பன்னமனா அப்படின்னு பேரு. நான் முதல் பரிணாமத்துல என்ன, முதல் பரிணாமம் என்ன சொல்லியிருக்கேன், 3 பரிணாமத்துல முதல் பரிணாமம்
வித்தான பரிணாமம் இருக்குல்ல, அந்த வித்தான பரிணாமத்துல இருக்கக்கூடிய மனசுக்கு பேரு வித்பன்ன மனான்னு பேரு. வித்பன்ன மனம் அதே மாதிரி வித்தான பரிணாமம் ரெண்டும் ஒண்ணு. வித்தான பரிணாமத்துல இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்ல, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நைட்டு ஈவினிங் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிராணாயாமம் பண்ணி, நாளைக்கு லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பிராணாயாமம் ஒரு 1.5 மணி நேரம் ஜபம் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு என்ன ஆகாது, எண்ணமே இல்லாம சொஸ்தமா இருப்பீங்க, நல்லா புண்ணியம்லாம் வேலை செஞ்சதுன்னா. அப்ப நீங்க நினைச்சிக்க கூடாது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பூர்ணமாயிடுச்சுன்னு நினைச்சிருக்க கூடாது. அப்ப வந்து திரும்ப என்ன ஆயிடுது, எண்ணங்கள் வந்துருதா. அப்ப நம்ம பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாமே டெம்பரவரியா ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் இருந்தாலும் திரும்ப நம்ம என்ன பண்றோம், பழைய மாதிரியே ஆயிடுறோம். மேலே ஏறுறோம், திரும்ப பழைய மாதிரி ஆயிடுறோம். அனுஷ்டானம் பண்றோம், கொஞ்சம் திரும்ப நார்மலா ஆயிடுறோம். அனுஷ்டானம் பண்றோம், திரும்ப நார்மலா ஆயிடும். எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டா வந்துகிட்டே இருக்கு. அப்ப எண்ணங்கள் இல்லாத நிலை வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா அவ்யுத்பன்ன மனான்னு பேரு. வியுத்பன்ன மனா அப்படின்னா இப்ப நமக்கு இருக்கிற மனசுக்கு பேரு வியுத்பன்ன மனான்னு பேரு. எண்ணங்கள் உற்பத்தி ஆகின்ற மனது. அது அபியாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 என்னது வித்தான பரிணாமம், சமாதி பரிணாமம், அதுக்கப்புறம் நிரோத பரிணாமம், இப்படி கிரமமா போய் வந்து பாத்தீங்கன்னா எப்போ மனது வந்து பாத்தீங்கன்னா அவ்யுத்பன்ன மனான்னு ஆகுதோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன, நம்ம வேதாந்தத்துல நம்ம சொல்றோம் அமனீபாவம். அதேதான் அமனீபாவம். அப்ப அமனீபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்த மனசு அடையுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாவத்து எதுவரைக்கும் இந்த மனசு அமனீபாவத்தை அடையுதோ, எண்ணங்களற்ற நிலையை அடையுதோ அது வரைக்கும் பவான் ஹே ராமா என்ன பண்ண அப்படின்னா பவான் அஜ்ஞாத தத்பதக, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அந்த பரமபதத்தோட பாவனா உனக்கு உண்டாகலையோ, பார்க்கப்படவில்லையோ, அப்ப அமனிபாவத்துலதான் அந்த பரமபதம் வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுகிறது. எது வரைக்கும் அடையலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா பரமபதத்தை அடையல சாமி, அப்ப என்ன பண்ணணும், ஒரு குரு சொல்றத கேளுங்க. பரம்பரையா இப்ப நான் சொல்ற டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா என்னோட ஆச்சாரியார், என்னோட குருநாதர், இது மாதிரி பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா புரிஞ்சா போதும்ன்றதெல்லாம் வந்து இல்லை. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கா பரம்பரையில வசிஷ்டர்ல இருந்து ராமர், ராமர்ல இருந்து ஹனுமன், ஹனுமன்ல இருந்து அப்படின்னு வரிசை அந்த பரம்பரா போயிட்டே இருக்கு. யோக பரம்பரையும் ஞான பரம்பரையும் சேர்ந்து அழகா போயிட்டு இருக்கு. இதை கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. குரு என்ன சொல்றாரோ கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர பிரமாணம் என்ன சொல்லுதோ, இப்ப நான் உங்களுக்கு எது சொன்னாலும் என்ன பண்றோம், சாஸ்திர பிரமாணத்தை சொல்லிட்டே வரோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணமா, பிரமாணம் இருக்கிறதுல பரம பிரமாணம் ராமராச்சு. ராமருக்கு வந்து வசிஷ்டர் சொன்னதாச்சு. அதே மாதிரி முக்திக உபனிஷத்தை காட்டிலும் பிரமாணம் இருக்கா, அமிர்த பிந்து உபனிஷத்து பிரமாணம் இருக்கா, பெரிய பிரமாணம் இதெல்லாம். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதையும் பேசவே மாட்டோம். அப்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், குரு சாஸ்திர சொல்ற பிரமாணங்களால் என்ன பண்ணணும், நிர்ணீதம் தாவதாச்சர. ஃபர்ஸ்ட் எடுத்தோட கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க, நிர்ணயம் பண்ணிக்கிங்க. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியுது, குருவோட வாக்கியங்கள் மூலமா எனக்கு தெரியுது. ஆச்சாரியார் சொல்றார் இதுதான் இந்த பிரமாணம், அதனாலதான் உங்களுக்கு எல்லா பிரமாணங்களும் கொட்டேஷனோட எழுதிக்கிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்யுத்பன்னமனான என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத் தான். அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது யாவதேவ நிரோதவ்யம் தாவத் ஹிருதி கதம் க்ஷயம் ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச அந்யத் கிரந்த விஸ்தரா. ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது என்கிட்ட யாவதேவ நிரோதவ்யம் தாவத் ஹிருதி கதம் க்ஷயம். எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லாம, விஷய வாசனை இல்லாம வந்து போற வரைக்கும் நிரோதம் பண்ணியாகணும். இப்ப சொல்லுதுல யாவத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அங்கேயும் யாவத்து யாவத்து பவான் அஜ்ஞாத தத்பதக, எது வரைக்கும் அந்த பரமபதத்தை அறியவில்லையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அனுஷ்டானத்தை. அதான் யாவத்துனா இங்க சொல்லுது எது வரைக்கும் இந்த சித்தம் மனசு இந்த ஹிருதயத்துல போய் சொரூபத்துல லயமாகலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணிக்கிட்டே போகணும்.
நிரோதம் பண்ணிக்கிட்டே போய் வந்து பாத்தீங்கன்னா அது என்னது? ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச அதோ அந்யோ கிரந்த விஸ்தர. அதுக்கு அந்நியம் இருக்கிறதெல்லாம் கிரந்தத்திலேயே இருந்துட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும். நிரோதம் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான் வேலை. அப்போ அந்த நிரோதம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு கிரமம் இருக்கு. அதுக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு ஒரு கிரமம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரணவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலத்துல எவ்வளவு பண்ணணும், மனன காலத்துல எவ்வளவு பண்ணணும், நிதித்தியாசனத்துல எவ்வளவு பண்ணணும்னு ஒரு கிரமம் இருக்கு. பிராணாயாமத்திலையும் சிரவணம் பண்றவன் எவ்வளவு பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா யாரும் 16 மாத்திரைக்கு மேல போகாதீங்கன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமம். நீங்க அதிகம் பண்ண என்ன ஆகுன்றது தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி சொல்லுது, இவ்வளவு போதும் இவ்வளவு போதும் இவ்வளவு போதும் அப்படின்னு. இந்த இடத்துல இவ்வளவு பண்ணு, இந்த இடத்துல இவ்வளவு பண்ணு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் சொன்னது குரு சொல்ற விஷயத்துல பிரமாணங்களால் நிர்ணயம் செய்யப்பட்டத, பிரமாணம் முதலியவைகளால் நிர்ணயம் என்ன நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த நிர்ணயம் பண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவத்து அப்படின்னா அதுல நிக்கிற வரைக்கும், அவ்யுத்பன்னமனா உண்டாகிற வரைக்கும், அமனீபாவம் உண்டாகிற வரைக்கும், ஹிருதயத்திலேயே இந்த மனசு நஷ்டமாய் நாசமாய் போற வரைக்கும், கரைஞ்சு போற வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த சமாச்சார அப்படின்னா நன்றாக அனுஷ்டானத்தை செய்வாயாக சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்தை முதல்ல நல்லா பண்ணுங்க. அப்ப வந்து மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோட வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல எல்லாம் போய் நிக்காதீங்க, மூக்கடிபட்டு போயிடும். திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வரேன சந்தையேத் அடுத்தடுத்த மந்திரம் தான். நான் இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 5வது மந்திரம் அமிர்த பிந்துல. 7வது மந்திரமே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வரேன சந்தையேத் யோகம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வரத்தோடு சேர வேண்டும். ஸ்வரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனையும் பிரணவத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும். இதான் வேலை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்வரம் அப்படின்னா உயிர் அப்படின்னு பேரு. நம்ம உயிர். இந்த உயிருக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா, உயிர்ன்றது வஸ்து, பிராணன்றது வஸ்து, அதுக்கு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். அப்ப ஓங்காரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனோடு சேர்ந்து 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 ஓ வயிற்றுல இருக்கிற காத்தெல்லாம் ஓங்காரமா வெளியில வருது. என்னது அப்படின்னா ரேச்சக பிராணாயாமத்தோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்றேன். அதே மாதிரி ஓங்காரத்தை இன்ஹேல் பண்ணும்போது மூச்சை வந்து வாயை மூடிக்கிட்டு ஓங்காரத்தை மனசுலயே சொல்லிட்டு ஓன்னு உள்ள இழுக்கிறது. எவ்வளோ உள்ளுக்குள்ளார ஃபுல்லா பிராணனை ஃபுல்லா உள்ள இழுத்துக்கிறது. அப்ப உள்ள இழுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூரக பிராணாயாமம். ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ண முடியாது, அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வரணும். அப்ப என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு பயிற்சி பண்ணுங்க. வெறும் ரேச்சக பிராணாயாமத்தோட ஓங்காரத்தை இப்ப நீங்க ஸ்தூலமா ஓங்காரம் சொல்லும் போதே ரேச்சக பிராணாயாமம் நடந்துகிட்டே இருக்கு. ஓ மூச்சை உடனே உள்ள இழுத்துற. மூச்சை உள்ள இழுக்கும் போது இன்ஹேல் பண்றதுல பிரதானம் இல்லை, மூச்சை வெளியில இடுறதுதான் நான் என்ன பண்றேன். ஓ காத்து போதா? ஆமா, ரேச்சகம் தானே அது. அப்ப லென்த் பண்ணி விட 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 என்ன ஆகுது அப்படின்னா தீர்க்கம் ஆகுது. அதுக்கப்புறம் சூக்ஷம், எவ்வளவு தூரம் அது தீர்க்கம் ஆகுதோ லென்த் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்க சுவாசம் என்ன ஆகுனா மென்மையா மெலிஞ்சி போகும். சூக்ஷ்மம்னு பேர். அப்போ நம்ம ஓங்காரத்தை சொல்லும் போதே அந்த இதையும், அப்போ ஓங்காரம் பேரு, ஆளு வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அந்த ஆளையும் பேரையும் சேர்த்து பண்றதுக்கு தான் பேரு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வரயோகம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்வரயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரேன சந்தையேத் யோகம். முதல்ல ஸ்வரத்தை அபியாசம் பண்ணணும். அகார உக்கார மகாரங்களுக்கு போகணும். அகாரத்தை பண்ணணும், மெதுவா உக்காரத்தை பண்ணணும். சிரவண மனனம் வரைக்கும் அகார உக்காரம் பண்ணுங்க. நிதித்தியாசனத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க, எந்த வேலையும் இல்லை அப்படின்னா அப்ப மகாரத்துக்கு வந்துருங்க. மகாரத்துல வந்ததுக்கு பிறகு மகாரம் தான் வாஸ்தவத்துல பிராணம். ஸ்வரயோகத்தோட வாஸ்தவம் என்னது? மகாரம் தான். மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தம் அகாரமும் உக்காரமும் இல்லை. ஓங்காரமே சொல்லாம ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஈவினிங்லயோ மார்னிங்லயோ ஃப்ரீயா இருக்கும்போது, நாளையிலேருந்து கிளாஸ் இல்லை, ஒரு 5 மணிக்கு உட்காருங்க. உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிங்க. ஓங்காரம் கூட தேவையில்லை, அக்காரம் உக்காரம் தேவையில்லை, மக்காரத்தையும் ஆரம்பிங்க.
ஓம் வாய் திறக்குதா? சொல்றதுக்கு வாய் திறக்கணுமா? வாய் திறந்தாதானே சப்தம். அப்ப சொல்ற போது வந்து பாத்தீங்கன்னா அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஸ்வரம். வாஸ்தவத்துல அதான் மூச்சுக்கு தான் ஸ்வரம் அப்படின்னு பேரு. அப்போ நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அபியாசம் அகாரம் உக்காரம் எதுக்கு அப்படின்னா மகாரத்துல நிக்கிறதுக்காக தான் அகார உக்காரம். அந்த அகார உக்காரத்தை நல்லா வந்து பண்ணி அபியாசம் பண்ணிட்டீங்கன்னா மகாரத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஸ்வரயோகம் மகாரத்தோட பூர்த்தி ஆகுது. மகாரத்தை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மகாரம் வரைக்கும் அகார உக்கார மகாரங்கள்ல முதல்ல பண்ணணும். ஸ்வரேன சந்தையேத்து யோகம். அதுதான் பிராணனை கவனிக்கணும். பிராணனுக்கு லயம் இல்லை. அதுதான் பிராணன் தூங்காது. ஏன் லயம்? ஏன் வந்து இந்த ஸ்வரயோகத்தை சொல்றோம் அப்படின்னா தூக்கம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனுக்கு மட்டும் தூக்கம் இல்லை, லயம் இல்லை. மற்றதெல்லாம் லயமாகும், பிராணன் மட்டும் லயமாகாது. ஆரம்ப காலகட்டத்துல மகாரம் பண்றவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எடுத்தோட மகாரம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா உக்காரத்தோட கிருப்பை இல்லாம மகாரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா உக்காரத்தோட கிருப்பையை எடுத்துக்கிட்டு தான் நீங்க மகாரத்துக்கு போகணும். இல்ல இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு, இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா மகாரத்தை காலையில பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. உங்களுக்கு எடுத்தோன்னு அது மகாரத்துக்கு போறது. அதுக்காக தான் அகார உக்கார மகாரத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். உங்களுக்கு ஸ்தூலத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் மானசத்துக்கு போங்க. அதுலயும் நீண்ட காலம் அபியாசம் பண்ண 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 அதுவே கொண்டுட்டு போய் மகாரத்துல உங்களை கொண்டு போய் விட்டுரும். மகாரம்ன்றதுக்கு அர்த்தம் வெறும் பிராணன், வெறும் பிராணன் வரைக்கும். இத முதல்ல பண்ணணும். பாவையேத்து அஸ்வரம் பாவையேத்து பரம். அதுக்கு பிறகு என்ன சுவாமி பண்ணணும் மகாரத்துக்கு அப்புறம் அப்படின்னா அஸ்வரம் அப்படின்னு. அஸ்வரம்னா பிராணன் இல்லாதது. அப்ராணோ யமனோ சுப்ரஹா முண்டகோபனிஷத்து சொல்லுது. பிரம்ம தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு பிராணன் இல்லை, ஆத்மாக்கு பிராணன் இல்லை. அப்போ மகாரம் பிராணன், பிராணன் வரைக்கும் உபாசனை பண்ணதுக்கு பிறகு அந்த பிராணன் இல்லாதது எது அப்படின்னா நான் துரியம் அப்படின்னு பேரு. அந்த துரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அசப்தம்னு பேரு. அங்க சப்தம் இல்லை. மகாரத்துல கூட ஒரு சப்தம் இருக்கா? பிராணனுக்குன்னு ஒரு சப்தம் இருக்கு, அதான் அநாகதம் அப்படின்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்தூலமா சொல்லும் போது சொல்ற ஆக்சுவலி சொல்றது வந்து மகாரம் இல்லை. வாஸ்தவத்துல ஹிருதயத்திலிருந்து அது யாருக்கும் வெளில தெரியாது காரண சப்தம். இந்த மகாரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார அநாகத சப்தத்தை வெளிப்பூட்டுரும். 24 hours நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்க சுவாசத்தோடு இருக்கிற சப்தம் அது அநாகதம். அது சப்தம் இருக்கு. ஆனா துரியம்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தம் இல்லாதது பிரம்மம், அசப்தம். அந்த அசப்தம் அது பிராணன் இருக்கா? பிராணன் இல்ல. அப்பிராணக பிராணன் இல்லாதது, சப்தம் இல்லாதது, ரூபம் இல்லாதது எது? ஆத்ம தத்துவம். அதுதான் நான் அப்படின்னு பாவையேத்து பரம். அப்போ மகாரத்துக்கு அப்புறம் அஸ்வரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பாவிக்க வேண்டும். அப்படி பாவிச்சு பாவிச்சு பிரம்மர்கிட்ட நியாயம் பெண் நான் அதுவா இருக்கேன், நான் அதுவா இருக்கேன், துரியத்தையே நான் 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 சதா அதையே பாவிக்க பாவிக்க பாவிக்கணும். அதை மெடிடேட் பண்றது. அதையே மெடிடேட் பண்ண பண்ண அஸ்வரேன ஹி பாவேன பாவோ நாபாவயிஷ்யதே. அந்த அஸ்வரத்தோட பாவத்தை பண்ணி 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 பாவனையை கடந்த நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறதும் கூட ஒரு ஒரு சாதனா. அதையும் கடந்தவனா பிரம்மஸ்வரூபமாகவே அவனாகின்றான். இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா விற்பன்ன மனம் அப்படின்னா மனசுல எண்ணங்கள் இருக்கு. எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா இன்னும் சம்சாரம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எண்ணங்கள் இல்லாத மனதை எதுவரைக்கும் அடையிறமோ அது வரைக்கும் குரு சாஸ்திரம் எந்த விஷயத்தை நிர்ணயம் பண்ணிருக்கோ அந்த விஷயங்களை நல்லாக ஆச்சரணம் செய்வாயாக. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் 16வது ஸ்லோகம். தத பக்வகாஷாயேன தத பக்வகாஷாயேன நூனம் விஜ்ஞாத வஸ்துனா நூனம் விஜ்ஞாத வஸ்துனா சுபோப்யசௌ த்வயா சுபோப்யசௌ த்வயா த்யாஜ்யோ வாசனௌகோ நிரோதினாம் த்யாஜ்யோ வாசனௌகோ நிரோதினாம். 16வது ஸ்லோகம். ததக அப்படின்னா பிறகு. நல்ல சித்தம் வந்து பாத்தீங்கன்னா
எண்ணங்கள் இல்லாத இடத்துல நிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில என்ன ஸ்லோகம் சொன்னீங்க நீங்க? தஸ்யாபி நிரோதே என்ன எத்தனாவது ஸ்லோக சூத்திரம் அது? 151 பக்கத்துல, இதுக்கு பக்கத்துல 151 யோக சூத்திரம் எழுதிங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத பக்வ காஷாயேன. இப்ப ஓங்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வந்து பாத்தீங்கன்னா நான் அதுவா இருக்கேன்னு கடைசியில வந்து அகாரம் பண்றீங்க, உகாரத்துல பண்றீங்க, மகாரம் விருத்திகள், இதெல்லாம் விருத்திகள் தான். அதுக்கப்புறம் நான் அதுவா இருக்கேன்னு அந்த துரியத்தை பாவிக்கிறீங்க. அந்த பாவனை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி தான். அந்த பாவனா விருத்தியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதுல அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ததக பக்வ கஷாயேன. கஷாயம்ன்றதுக்கு வார்த்தைக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த வஸ்திரத்துக்கு பேர் என்ன பேரு? கஷாய வஸ்திரம், காஷாய வஸ்திரம்னு பேரு. இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்றோம், கெமிக்கல் கலர் தான் இது. நான் ரெடிமேடா காவி கலர் வாங்கிக்கிறேன். நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டி கட்டியா மண் கட்டி காவி இது வச்சுருப்பாங்க, கேருன்னு பேர். அதுக்கு பேர் ரேஷனாக கொடுப்பாங்க. ரிஷிகேஷன்லாம் எங்களுக்கு ரேஷனாக கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி வெட்டி வச்சுருப்பாங்க ஆசிரமங்கள்லாம். அதில் போட்டு கரைச்சோம் அப்படின்னா அப்படியே தூள் தூளாக கரையும். கரைஞ்சதுக்கு பிறகு இந்த வஸ்திரத்தை எடுத்து அதில் ஊற போட்டோம்னா, ஒயிட் கலர் வஸ்திரத்தை ஊற போட்டோம் அப்படின்னா முக்கி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா காவி வஸ்திரம் ஆகிடும். அதுக்கு பேர் காஷாய வஸ்திரம்னு பேர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல எங்க இருக்கு அப்படின்னா, நான் ரொம்ப நாளா காஷாயம்ன்றது மூலிகையாச்சு, இவங்க கொடுக்கறதுல கல்ல கொடுத்துட்டு இருக்காங்களே என்னடா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் கேரளால இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னோட சிஷ்யர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னாரு, சாமி இதுக்கு பக்கத்துல திருவேண்டரம் பக்கத்துல சாமி அவர் வீட்டுக்கு கூட்டு போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட பட்டை, அது பேர் அவருக்கு மலையாளத்துல சொன்னாரு, எனக்கு அது என்ன பேருன்னு தெரியல, வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த மேல இருக்கிற ஸ்கின் இருக்குல்ல, மரத்தோட ஸ்கின், அதை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளார ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் இருக்கு. அந்த ரெட் கலர் ஸ்கின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, மேல இருக்கிற பட்டையை உரிச்சு எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த லேயரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து என்ன பண்றாங்க, கசக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தூள் பண்ணி தண்ணியில போட்டா ரெட் கலர் ஆயிருக்கு. ஒரு வாட்டி நீங்க டிப் பண்ணீங்க அப்படின்னா துணி வேஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த கலர் போகவே இதான் காஷாயம். அப்போ இந்த கஷாயம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணி போற வரைக்கும் போகாது. அது என்னது அப்படின்னா வாசனை. வாசனைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காரண வாசனை அப்படின்னு பேரு, சஞ்சித வாசனைன்னு பேரு, அதுக்கு பேரு காஷாயம் அப்படின்னு பேரு. அழுக்குன்னு எடுத்துக்கலாம், சித்தத்துல இருக்கிற மலம் அழுக்கு, காரண மலம் அப்படின்னு எடுத்துங்க. ததக பக்வ காஷாயேன, நல்ல காஷாயம்னு சொல்லக்கூடிய காரண வாசனைகள் எல்லாம் நூனம், பக்வ காஷாயேன நூனம், நூனம்னா நிச்சயமா, சாலிடா, விஜ்ஞாத வஸ்துனா பக்வ காஷாயேன, ஆத்மானுபூதி அடைஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் ஆத்மானுபூதியில மட்டும்தான் நடக்கும். பிரம்மானுபூதி நடந்துச்சுன்னா, நிச்சயமா பிரம்மானுபூதி நடந்துச்சுன்னா, அதான் சொல்றேன் விஜ்ஞாத வஸ்துனா. விஜ்ஞாத அப்படின்னா ஆத்ம அனுபவம், அறியப்பட்ட நிலையில். என்ன மந்திரம் இப்பதான் உங்களுக்கு பார்த்து முடிச்சிருக்கோம். போன டாபிக்ல ஒரு மந்திரத்தை வந்து நம்ம முண்டகோபனிஷத் மந்திரம், ஃபேமஸான மந்திரம் சொல்லிட்டே இருந்தோம். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. தஸ்மின் திருஷ்டே பராவரேனா அந்த பரமாத்மாவினுடைய தரிசனத்தினால ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞான முடிச்சுக்கள் எல்லாம் நாசமாகின்றன, எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தியாகின்றன. கர்மங்கள் எல்லாம் சஞ்சித கர்மங்களோடு சேர்ந்தா என்ன எடுக்கணும், வாசனைகளையும் எடுத்துக்கணும். கர்ம வாசனைகள் எல்லாம் இல்லாமல் போகின்றன எப்போ, அந்த பரமாத்மாவோட தரிசனத்தினால. அதேதான் இங்க சொல்லுது, விஜ்ஞாத வஸ்துனா அப்படின்னா அந்த பரமாத்மா அறியப்பட்ட நிலையில், தரிசிக்கப்பட்ட நிலையில், நிச்சயமானு போட்டிருக்கு. அறகுறையா இப்ப நம்ம நித்யானந்த பரமஹம்சர் மாதிரிலாம் அறகுறையால வந்துடக்கூடாது வெளியில. இப்ப பண்ணிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டா சூப்பரா இருக்கு, என்டர்டெயின்மெண்டா இருக்கு, நல்லா யூடியூப்ல
வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர், அப்பதான் ஆச்சரியமா இருக்கு. ரமணர் மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுங்களா, ஒரு வாட்டி என்லைட்மெண்ட் ஆன அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், சாலிட் ஆகிற வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். நிறைய பேர் இந்தியா ஃபுல்லா போய் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆயிடும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லௌகிகத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பேக்கட வெளில வந்தார். அதனாலதான் இங்க சொல்லுது நூனம் அப்படின்னா உங்க வாசனை வந்து பாத்தீங்கன்னா, நான் நித்யானந்த பரமஹம்சரை பார்க்கும்போது என்ன பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட வாசனை எவ்வளவு இருக்கணும். ஒரு தனி நாடை உண்டு பண்ணி, தனி கரன்சியை உண்டு பண்ணி, சிவஜி வேஷம்லாம் போட்டுக்கிட்டு, சிவபெருமானோட வேஷம்லாம் போட்டுக்கிட்டு, அப்போ ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணணும்னா வாசனை இருக்கணுமா? அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, நல்ல வாசனையா, நல்ல வாசனை தான், ஆனா வாசனை தானே. அவர் இப்ப பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரமா வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணல அப்படின்னா, நிறைய பேர் கொஞ்சோண்டு அனுபூதி ஆனோன்னு அது நிச்சயமா சாலிட் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியில வந்துட்டாங்க, போச்சு. அந்த காஷாயம்னு சொல்லக்கூடிய காரண வாசனைகள் பக்குவமாகணும், வெந்து போயிடணும், எரிஞ்சு போயிடணும். அந்த காரண வாசனைகள் நல்லா எரிஞ்சு போகிற வரைக்கும் நிஷ்டைய வந்து நல்லா சம்பாதிக்கணும். அப்படி பண்ணாம நான் அடைஞ்சிட்டேன்னு வெளியில வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சஞ்சித காரண வாசனைகள் உங்களை இழுத்துக்கிட்டு வந்து ரோட்ல விட்டுரும். சாமானிய மனிதனா நமக்கும் டார்கெட்டை வச்சுக்கிட்டு கார்பரேட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். டார்கெட் போட்டு எதையாவது பண்ணிட்டு இருப்போம். பப்ளிக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்போம். அப்போ சொல்லுது நல்லா வந்து பாத்தீங்கன்னா விஜ்ஞாத வஸ்துனா நல்ல நிச்சயமா அறியப்பட்ட அந்த பிரம்மத்தை அறியப்பட்ட அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நல்ல காரண வாசனைகள் பக்குவமாகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா சுபோ அப்படி அசௌத்வயா. அப்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இதை அடையறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, சுபம் 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 சுபம்னு மேல 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 பரிணாமம் சாதனைகளையும் மெதுவா மேல 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 கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் கடைசியில என்ன பண்ணணும்னா, கடைசி தாட் நம்ம என்ன வச்சிருந்தோம், பாவம் வச்சிருந்தோமா. ஆமா, அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லலாம், அகண்டாக்கார விருத்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மர கீட்ட நியாயம்னு சொல்லுவாங்க, பாவிக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை வச்சிருப்பாங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு பாவனையா இருக்கட்டும், இல்ல வந்து இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தி, அதோட வேற ஒரு ஃபார்ம். அகண்டாக்கார விருத்தி. ஆமா, அப்ப இதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இன்னும் முடியலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், சுபோ அப்பி அசௌ, அந்த சுபமான விஷயத்தையும் கூட லாஸ்டா உச்சமா இருக்கிறதையும் கூட பிணம் சுடும் தடி போல கைவல்ய நவநீதம் சொல்லுது. லாஸ்ட் தாட் அகண்டாக்கார விருத்தியும் கூட விருத்தி தான், அது சித்தத்துலதான் இருக்கு. அப்போ அந்நியதாக்கியாத்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி தான். பிரம்ம பாவமும் கூட நீங்க பிரம்மம் ஆகாததுனால நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க நான் மனுஷன் சொல்லிட்டு இருக்கீங்களா ஜி? நீங்க என்ன பண்ணுங்க, காலையில அரை மணி நேரம் நான் மனுஷனா இருக்கேன்னு பாவிங்க ஜி. நீங்க ஒத்துப்பீங்களா? நான் எதுக்கு சார் மனுஷனா இருக்கேன்னு பாவிக்கணும்? ஏன், நான் தான் மனுஷனா தானே இருக்கேன். மனுஷனாவே இருக்கிறவன் எதுக்காக நான் மனுஷனா இருக்கேன்னு பாவிக்கணும்? அப்போ நான் மனுஷனா இருக்கேன்னு சாலிடா இருக்கா? அப்ப சாலிடா இருக்கிறதுனால உங்களுக்கு பாவிக்க வேண்டியது இல்லை. அப்போ எப்போ நான் பிரம்மமா இருக்கேன்னு உங்களுக்கு சாலிடா ஆகுதோ அது வரைக்கும் பாவனை. அப்ப அந்த பாவனை இருக்குன்னாவே அது அஜ்ஞானத்தினாலதான் இருக்கு, இன்னும் நீங்க பிரம்மம் ஆகலன்னு அர்த்தம். அப்ப அந்த கடைசி தாட்டு தான் வாஸ்தவத்துல சுபம். அந்த சுபமும் கூட துவயா தியாஜ்யோ, அந்த தாட்டையும் கூட நீ தியாகம் செய்ய வேண்டும் கடைசியில. தஸ்யாபி நிரோதே 1:51 சொல்லுது. அந்த லாஸ்ட் தாட்டையும் கூட, சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் தாட்டையும் கூட தியாஜ்யோ, துவயா தியாஜ்யோ, உன்னால் தியாகம் செய்யத்தக்கது. வாசனௌகௌ நிரோதினா, இந்த வாசனைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்யக்கூடிய அந்த கடைசி தாட்டு அந்நியதாக்கியாத்தின்ற சொல்லக்கூடிய நேத்தி தாட்டு, அகம் பிரம்மாஸ்மின்ற தாட்டு, அகண்டாக்கார விருத்தின்ற தாட்டு, பிரம்ம பாவம்ன்றது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்றது எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது. ஆனாலும் கூட வந்து பணத்தை எரிக்கிறதுக்கு அந்த தடியை யூஸ் பண்ணீங்க. அந்த தடி டெட் பாடியை எரிச்சு முடிச்சோன்னு அந்த தடியை வீட்டுக்குலாம் கொண்டு வர முடியாது. அதையும் அந்த டெட் பாடியோட சேர்ந்து என்ன பண்றது, தூக்கி போட்டுறது, அந்த டெட் பாடியோட எரிஞ்சு போயிடுறது. அப்போ அது மாதிரி அதையும் தியாகம் பண்ண வேண்டும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம்.
உல்காவத்து உல்காவத் அந்நியத்தோ சேத் அப்படின்னு இருக்குல்ல, அதையும் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிக்கட்டையை தூக்கி போடுற மாதிரி அதையும் தூக்கி ஓரமாக போட்டு தான் தானா நின்னற வேண்டியது இதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தது யத் யததி சுபகமார்ய சேவிதம் தத் சுபமனுஸ்ருத்ய மனோஜ்ஞபாவ சுத்தியா. கண்ணு எனக்கு படிக்கவே முடியல. சுகர் காலையில இருந்து 2 நாளாவே சுகர் அதிகம். மாம்பழமா சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன ஆகுறது? சாப்பாட்டுக்கு வந்து மாம்பழமா சாப்பிட்டா கண்ணு தெரிய மாட்டேங்குது. யததி சுபகமார்ய சேவிதம் தத் சுபமனுஸ்ருத்ய மனோஜ்ஞபாவ சுத்தியா அதிகமய பதம் சதா விஷோகம் ததனு ததப்யமுச்ய சாது திஷ்ட. ததிகமய பதம் சதா விஷோகம் ததனு ததப்யமுச்ய சாது திஷ்ட. இந்த இதுல கடைசி ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். யத் மனோஜ்ஞ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு முதல் இதுல லாஸ்ட்ல இருக்கிறது. மனோஜ்ஞ பாவ சுத்தியா அப்படின்னு இருக்கு பாருங்க. மனோஜ்ஞன்றதுக்கு அர்த்தம் மனதை அறிந்தவனே, அறிந்தவன். மனோஜ்ஞக அப்படின்னா மனதை அறிந்தவனே. ஹே ராமா, அப்ப மனசு தெரியுதுல்ல உனக்கு, உனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னு தெரியுதா? இப்ப நமக்கு தெரியுதா ப்ராப்ளம்? பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? மனசுல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம மனதை அறிந்தவன் அர்த்தம். ஆமா சாமி, தப்பு தப்பா தாட்டு போகுது, ரொம்ப நல்ல நல்ல தாட்லாம் போகுது, சுபவிருத்தி வருது, அசுபவிருத்தி வருது. அப்ப சுபவிருத்தி வந்தா சுபவாசனை இருக்குன்னு அர்த்தம், அசுபவிருத்தி வந்தா அசுபவாசனை இருக்குன்னு அர்த்தம். ஆமா சாமி, என் மனசு நல்லா பார்க்க கத்துக்கிட்ட சாமி. அப்ப ராமரும் வந்து பாத்தீங்கன்னா மனதை பார்க்கின்றவரே, புத்திசாலியே. அப்போ ஹே ராம, மனதை அறிந்தவரே. எது இதம், எது எது அதி சுபகம, மிகவும். அதி அப்படின்னா அதின்றது மிகவும் அப்படின்னு அர்த்தம். மிகவும் சுபகம அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சுபமான மார்க்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்கின்ற ஆரியர்கள் அப்படின்னா நல்ல ஞானி புருஷர்கள், ரிஷிமார்கள், அவங்களால சேவிக்கப்பட்டது. எது நல்ல மார்க்கத்துல சுபமான மார்க்கத்தில் செல்லக்கூடிய ஆரியர்களா இருக்கக்கூடிய ரிஷிகளால், நல்ல படிச்சவங்களால சேவிக்கப்படக்கூடியதா பூஜிக்கப்படக்கூடியதா இருக்கிற எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது உள்ளதோ அந்த தத்து சுபம் அனுஸ்ருத்திய எதெல்லாம் பெரியவங்க பண்ணினாங்களோ அதை எல்லாத்தையும் நீயும் என்ன பண்ணு. இது யார் பண்ணியிருக்கா? வசிஷ்டர் பண்ணியிருக்கார், ராமர் பண்ணியிருக்கார், ஹனுமன் பண்ணியிருக்கார், வியாசர் பண்ணியிருக்கார், சங்கரர் பண்ணியிருக்கார், மகா பெரியவர் பண்ணியிருக்கார், சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் பண்ணியிருக்கார். இப்பதான் நான் இப்ப வரும்போது ஒரு புக் எடுத்து பார்த்தேன். இந்த யோகமும் ஞானமும் ஜீவன் முக்தியும் ஒரு புக்கு நான் உங்களுக்கு சிருங்கேரி புக் ஒன்று பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, அபிநவ வித்யாதீர்த்தரோட ஒரு இது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இவர் வந்து அபிநவ வித்யாதீர்த்தர் சொல்லதான் இது எழுதியிருக்காங்க. அவர் கூடயே இருந்தவர் தான் எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியாரின் சாதனையின் இறுதி கட்டத்தில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்ச்சிகளின் தேதிகள்னு போட்டு ஒரு டேபிளே போட்டிருக்காங்க. எந்தெந்த சமயத்துல என்னென்ன பிராப்தி பண்ணினார் அப்படின்னு. அதுல சொல்லியிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா 5/12/1935 35வது வருஷம், ஆல்மோஸ்ட் இன்னும் 90 வருஷம் ஆயிடுச்சு. சிவ தரிசனமும் சிவனின் ஆசிகளும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானத்துல போகும்போது இவருக்கு வந்து அபிநவ வித்யாதீர்த்தருக்கு வந்து சிவபெருமானே வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ற சாதனையில இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? ஆமா, உகாரம் என்னது? உகாரம் யாரு? விஷ்ணு. யோக தத்துவ உபனிஷத்துல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தியான பிந்துல சொல்றது உகாரம் வந்து விஷ்ணு, அகாரம் யாரு? பிரம்மா, மகாரம் யாரு? சிவபெருமான், ருத்ரன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாரத்துல ஒரு பிரயோகம் பண்ணிருக்கணும். மகாரத்துக்கு போன இடத்துல அதுக்கான தேவத்தை வந்து சிவபெருமான், சிவபெருமானோட தரிசனம் வந்து கிடைக்கும். உகாரத்தை நீங்க சக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, உகாரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுறீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவார் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவ தரிசனமும் சிவனோட ஆசியும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. 6/12/35 அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்ட விசாரம் செய்து நிர்குண தியானம் ஆரம்பித்தல். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தோட முடிஞ்சு போச்சு. அகார உக்காரம் மகாரம் சகுனம்
அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, சிவபெருமான் ஆசி வழங்கணும்னு போப்பா டிக்கெட் நான் சொல்லுவேன் ஏஷயோனிகி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாரம் தான் உங்களுக்கு கேட் பாஸ், சகுனத்துக்கும் நிர்குணத்துக்கும் உள்ள நடுவுல சென்டர் பாயிண்ட். அங்க வந்து சிவபெருமான் உங்களுக்கு டிக்கெட்டை வெட்டினோன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிர்குணத்துக்குள்ளாரையே போறீங்க. இந்த மகாரம்ன்றது எது வரைக்கும் அப்படின்னா சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் இருக்கிறது. அதுக்கு மேல ஆமா, அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா பரம் பிரசங்கியானத்துலதான் வாஸ்தவத்துல நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா தானா நின்று ஆப்ஜெக்ட் பண்றது இந்த அவ்வியக்தத்தை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்ட விசாரம் செய்து நிர்குண தியானத்தை ஆரம்பித்தல். அதுக்கப்புறம் பிரம்மத்தின் மீது சவிகல்ப சமாதி அடைதல். பிரம்மத்திலேயே சவிகல்பம் இருக்கு, நிர்விகல்பம் இருக்கு. எங்கெல்லாம் விருத்தி இருக்கோ அதெல்லாம் என்னது, சவிகல்பம். சகுனம் தான். எந்த இடத்துல விருத்தி இருக்கோ அது சவிகல்பம். எந்த இடத்துல விருத்தி சூன்யமாகுதோ, ஆமா ஒரு தாட் இருக்குல்ல, இப்போ ஒரு அகண்டாக்காரம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு விருத்தி இருக்கா, இருக்கு. அப்ப விருத்தி இருந்தா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சவிகல்பம். அந்த விருத்தி இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தின் மீது நிர்விகல்ப சமாதியை அடைதல். அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானம் அடைதல் என்ற பிரம்மத்தில் நிலைத்தல். பிரம்ம ஞானம் என்ற பிரம்ம ஞானத்தை அடைதல் என்ற பிரம்மத்தில் நிலைத்தல். அப்ப நம்ம நினைக்கிற பிரம்ம ஞானம்னா சப்தத்தை கேட்டு பிரம்ம ஞானம், அதெல்லாம் இல்லை. அனுபூதியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. அந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கு, அந்த புக்கில் வந்து பாத்தீங்கன்னா 264வது பேஜ் புக்கில் போட்டிருக்கு கிளியரா. ஃபுல்லா அந்த யோகம் தான். இப்ப நம்ம பேசுறதெல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துருது உங்களுக்கு. அப்ப என்னன்னா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டா பெரியவங்க என்ன அனுஷ்டானம் பண்ணாங்கன்னு பாருங்க. அனுபூதிமான்கள் போன பாதை என்னன்னு பாருங்க. பதஞ்சலியோ இல்ல வந்து சதாசிவ பிரம்மேந்திரரோ இல்ல சந்திரசேகர பாரதியோ அபினவ வித்யா தீர்த்த பாரதியோ இல்ல வந்து மகா பெரியவரோ என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தத்து சுபம் அனுசிருத்திய. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஹோமத்துக்கு போறது நல்லதா கெட்டதா, சுபமா அசுபமா? சுபம் தான். லௌகிகத்துல சுபம் தான், ஆனா அது நிவர்த்தியில இல்லை. நிவர்த்தி மார்க்கத்துக்குன்னு உள்ளான சுபம் எது அப்படின்னா விற்த்திய வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணி உங்களை உள்ள புஷ்அப் எது பண்ணுதோ அதுதான் சுபம். இப்ப நமக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு சுபம் வேற, முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபம் வேற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது நிவர்த்தியை நமக்கு வந்து கொண்டு வருதோ அதுதான் சுபம் அப்படின்னு மனசுல எடுத்துக்கணும். அப்ப பெரியவங்க நிவர்த்தி மார்க்கத்துல இருந்தவங்க எல்லாம் மோட்ச மார்க்கத்துல போனவங்க எல்லாம் என்ன அனுஷ்டானம் பண்ணாங்களோ அந்த சுபத்தை அனுசரித்தியன அனுஷ்டானம் பண்ணி என்ன பண்ணணும், பாவசுத்தியா. முக்கியமான விஷயம். எங்க ஆச்சாரியர்கிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்பேன், ஒரே இதுல நிறைய சாதுக்கள் இருந்தோம். என் கூட டிராவல் பண்ணவங்க 2-3 பேரு நல்ல சாதகர்கள். ஆனா சாதனை முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரே தேல் மாதிரி கொட்டுவாங்க. ஒருத்தர் என் பக்கத்துலயே இருந்தார், நல்லா அனுஷ்டானம் பண்ணுவார், நல்லா தபஸ்வி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொறாம இருக்கும், எல்லா கெட்ட குணங்களும் இருக்கும். எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம மனசு அனுஷ்டானம் பண்ணிட்டு வெளில வந்து அப்படியே சுத்தமா இருக்கு. இவர் மனசு வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணிட்டு வெளில வந்தா தேல் மாதிரி கடிக்கிறாரு. இன்னொருத்தர் பண்றதை ஒத்துக்க முடியல அவரால். நம்ம சாதனை பண்ண அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதாகும். எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க டவுட்டா இருந்துச்சு. நேரா என்னோட ஆச்சரியர்கிட்ட போய் கேட்டேன், என்ன சாமி, எப்படி சாமி இது, ஒருத்தன் சாதனை பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நல்லது தானே நடக்கணும், மனசு சுத்தி ஆகணுமா? சாதனை பண்ணா என்ன நடக்கணும், சுத்தி ஆகணுமா? நடக்கலையே சுவாமி, ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா என்னோட ஆச்சரியர் கேட்டார், அசுரர்கள் பண்ண தபஸை காட்டிலும் தேவர்கள் அதிகமா பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா? அசுர தபஸ்ன்னு தானே சொல்லும் போதே அசுர தபஸ். அப்போ அசுரன்ட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுரனுக்கும் தேவனுக்கும் உள்ள என்னதுன்னா பாவ சுத்தி. என்னோட ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜ சுவாமி என்னோட குருநாதரும் ஆச்சாரியரும் அதிகமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பாவ சுத்தி ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஆமா, மனத்தின்கண் மாசிலர் ஆதல் அணை. ஆமா, அந்த ஒரு திருக்குறள் இருக்க டக்குன்னு வர மாட்டேங்குது எனக்கு, அந்த திருக்குறள் எடுத்துக்கிட்டு அது திருக்குறள்ல கிளியரா சொல்லுது. அப்போ நீங்க ஒரு காரியத்துக்கு முன்னாடி இறங்குறதுக்கு முன்னாடி, ஒரு சாதனையில இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல பாவ சுத்தியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கணும். பாவ சுத்தினா என்ன அப்படின்னா இன்டென்ஷன், நம்ம எதுக்காக பண்றோம், ஒண்ணுத்த பண்றதுக்கு முன்னாடியே இன்டென்ஷன் இருக்கணும். அதனால இங்க சொல்றாரு பாவ சுத்தியா அனுசிருத்திய.
நல்ல பாவ சுத்தியினால எனக்கு மோட்சம்தான் வேணும், இந்த உலகம் வேணவே வேணாம், பகவான் தான் வேணும், நான் பகவானை தான் அனுபூதி பண்ணணும்னு இந்த அனுஷ்டானங்களை பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதிகமய பதம் சதா. சதா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவ சுத்தியை வச்சுக்கிட்டு அந்த ஆத்ம பதத்தை அடைஞ்சு, அதிகம்ய அப்படின்னா அடைந்து, தான் 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 தான்ற அந்த ஆத்மாவை அடைந்து என்ன பண்ணும்? சதா விஷோகம், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சோகம் இல்லாதவனாக. தரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடந்து செல்கின்றான். எந்த சோகமும் இல்லாதவனா சதா காலமும். அப்ப அவன் எப்படி இருக்கும்? ஆனந்தமா சுரூபானந்தத்தோட இருந்துகிட்டு என்ன பண்ணு? தது அணு பிறகு என்ன பண்ண அப்படின்னா, ததபி அணுமுச்சிய சாது திஷ்ட, அந்த அந்த சோகத்தை அடைஞ்சு அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, அங்கேயும் எங்கேயாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதையும் விட்டுட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் அகம் அகம் அகம்ன்ற அந்த பிரம்மத்திலேயே என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிற்பாயாக. ததபி அபிமுச்சிய, அந்த ஒரு ஆனந்தத்தையும் என்ன பண்ணணும்? விட்டுட்டு என்ன பண்ணணும்? வெறும் மனே சொரூபமா அகம் பிரம்மாஸ்மின்றதுல பிரம்மமாவே நிற்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்பஷ்டோ அர்த்தக. ஆச்சாரியார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணல. இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் இவர் பண்ணவே இல்லை, வித்யாரண்ய சுவாமிகள். ஏன் அப்படின்னா, இது ஸ்பஷ்டார்த்தோ அப்படின்னு போட்டார். ரொம்ப தெளிவா அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாவம் இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து ஸ்வரத்தில பாவம், அதுக்கப்புறம் ஸ்வரத்துல இருந்து அஸ்வர பாவம், அப்புறம் அஸ்வர பாவத்தையும் விட்டுட்டு பிரம்மமாவே நிக்கிறது. பாவனையும் கடந்து என்ன பண்றது? சுரூபமா நிக்கிறது. தஸ்ய அபி நிரோதே சர்வ நிரோதக நிர்பீஜ சமாதி. இதான் வந்து பாத்தீங்கன்னா 1:51 சொல்லுது. பாவத்தையும் கடந்தவனா பாவிச்சு 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 பாவத்தையும் கடந்து நிர்பீஜ சமாதினா பிரம்மமாவே அவன் ஆகின்றான். திரும்ப அவன் பிறப்பதே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமான அர்த்தம். தஸ்மாத், ஆகையினால். எங்க ஆரம்பிச்சோமோ அங்க இருந்து இந்த பிரகரணத்தை, இந்த டாபிக்கை முடிக்கிறார். ஆகையினால் யோகாபியாசேன, யோக அபியாசத்தினால தான் ஜீவன் முக்தி எங்க வருது அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே 2வது லைன்லயே சொல்லியிருந்தார். எது ஜீவன் முக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருவம் போக்திருத்துவாதி லட்சணம். கர்த்திருவம் போக்திருத்துவம்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? கிளேஷங்கள்னு சொல்றோம்ல, அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம், 5 கிளேஷங்கள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பந்த ஹேத்து ரூப பந்தோபவதி, இதான் பந்தம். இது எல்லாம் தஸ்ய நிவாரணம் ஜீவன் முக்தின்னு பார்த்திருக்கோம். அதெல்லாம் நீங்கி போறது ஜீவன் முக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது முடியுமா சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா முடியும், யோகா அபியாசத்தினாலன்னு ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தார். அதை இங்க முடிக்கிறார், கன்க்ளூஷனுக்கு வர்றார். தஸ்மாத் யோகா அபியாசேன, யோக அபியாசத்தினால. யோகம்னா என்ன அர்த்தம்? தலைகீழ நிக்கிறது அதெல்லாம் இல்ல. ஹட்ட யோகத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. நம்ம யோகம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டு, ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டு, பேசாம வந்து சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நீங்க சாதனம். இப்ப வரப்போகுது பின்னாடிதான் சாதன திரயம்னு சொல்ல போறாரு. அப்ப அதனால இந்த 3 மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க. வேற எல்லாம் ஹட்ட யோகம் பண்றவங்க எல்லாம் பண்ணட்டும், மற்றவங்களை விட்டுருங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதால என்ன சொல்லியிருக்கோம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் என்ன சொல்லியிருக்கோம், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா சாலிடா பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோகாபியாசத்தினால காமாதி அபிபவ, காமாதின்னு என்ன அர்த்தம்? காமம் குரோதம், அதுக்கு பேர் என்ன பேரு? ராகம் தேசம்னு சொல்லக்கூடிய கிளேசங்கள். ஆதின்றதுல என்ன எடுத்துக்கலாம்? அகங்காரம் அஸ்மிதா, ராகத்வேஷம், அதுக்கப்புறம் அபினிவேஷம்ன்ற மரண பயம். இது எல்லாத்தையும் எடுத்துங்க. காமாதி அபிபவ, காம முதலிய விற்த்திகள் இருக்குல்ல, எல்லாம் விற்த்திகள் தான். இந்த காம முதலிய எல்லா விற்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா யோகாபியாச என அபிபவ சம்பவாத். அபிபவம்னா மறைக்க முடியும். எப்படி சூரியனோட பிரகாசத்துல சந்திரன்லாம் மறைஞ்சு போகுதோ, நட்சத்திரங்கள் மறைஞ்சு போகுதோ, அதே மாதிரி யோகா அபியாசத்தோட பலத்தினால இங்க சித்தத்துல இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் எல்லா எண்ணங்களையும் நம்ம மூடி மறைக்க முடியும். அப்படி பண்ணணும் அப்படின்னா சம்பவாத் ஜீவன் முக்தௌ ந விவாதித்தவ்யம். இந்த ஜீவன் முக்தி அப்படின்னு உண்டாகுது. இந்த விஷயம் விவாதத்துக்கு விஷயம் இல்லை. இந்த விஷயத்துல விவாதம் பண்றதுக்கு அவசியம் இல்லை. அப்ப பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுஷ்டானத்தை யோகாபியாசத்தை ஆரம்பிக்க வேண்டும்.
சுவாத்தியாயம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிரணவ ஜபம் பண்ணுங்க, கூட வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணுங்க. வெளியில காரியம் பண்ணீங்கன்னா நிஷ்காமமா எல்லாமே இருக்கட்டும். பஞ்சமகா யஜ்யங்களை நிஷ்காமமா பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம சொல்லதை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே மெதுவா பரிணாமம் மெதுவா நடந்து கடைசியில முக்தியும் உண்டாகும். இதோட இந்த பிரகரணம் முடியுது. இந்த பிரகரணம்ல இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. 3வது டாபிக். 4வது டாபிக் என்ன அப்படின்னா ஜீவன் முக்தி லட்சணம் அப்படின்னு பேரு. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ஈவினிங், அதனால எப்பவுமே லீவ் விடுற மாதிரி என்ன பண்ணலாம், 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா லீவ். அடுத்த கிளாஸ் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே அப்படின்னு உள்ளே வந்துடுங்க. சரியா? அதனால இன்ஃபர்மேஷன் வராமல், இன்விடேஷன் வராமல் கிளாஸ்க்கு வர வேண்டாம், எப்போன்னு கேட்க வேண்டாம். அடுத்து 1 மாதம் வச்சுங்க. இன்னைக்கு என்ன தேதி? 7. இன்னைக்கு 7. ஆமாம், அடுத்தது பிடிஎஃப் அனுப்புனா நான் அனௌன்ஸ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெச்சாக அந்த கிரந்தம் ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு ஜூன் 7க்கு மேலே கிளாஸ் ஆரம்பிக்கலாம்.